ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த அம்பர்லா சுடி கட்டிங் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நான் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுவனோ அது மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லா பெண்களும் தங்களுக்கான எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி தப்பனோ அதே மாதிரி சொல்லியிருக்கேன். வீடியோவை அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இது காட்டன் கிளாத்து தான். காட்டனோட இந்த பாலிஸ்டர் கலந்த மிக்ஸ்டு இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் இது. இதுக்கு லைனிங் போட தேவையில்லை, ஏன்னா டிரான்ஸ்பரண்டாக ஒன்றும் தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு லைனிங் தேவையில்லை. சும்மா அப்படியே தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். சரி, இந்த கலர் நல்லா இருக்குது, கொஞ்சம் டார்க்காக இருக்கா, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்தேன். இது 3 மீட்டர் துணி. அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர், மார்க் பண்ணுறதுக்கு ஒரு சாக் பீஸ், அளவுக்கு டேப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அம்பர்லா சுடி எந்த அளவில் கட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த என்னோடய பழைய சுடி இது நான் தைச்சது தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லைனிங் போட்டிருக்க மாட்டேன். இதுலேயுமே லைனிங் இல்லாமல் தான் தைச்சிருப்பேன். ரொம்ப வெயிட்டாக இருக்காது. ட்ரெஸ் போடுறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நான் தைச்சது. இப்போ இதோட அளவுக்கு தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அளவு எடுக்க போகிறேன். இது ஆஃப் ஹேண்டு தான், 3/4 கிடையாது. கழுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கமாக வச்சுருப்பேன். இப்போ நம்ம அம்பர்லா இப்போ ரெடிமேடில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கழுத்து பின்னாடி இறக்கமாக இருக்காது. ஆனால் நம்ம தைக்கிற துணியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கழுத்து வேணுமோ அவ்வளோ இறக்கமாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இவ்வளோ தான் என்னோட சுடி கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளாத்தை இப்போ நம்ம மடிக்கிற இதை பார்க்கலாம். இப்போ இதில் 3 மீட்டர் கிளாத் இருக்குதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா லென்த்தாக 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டையும் 2 துணியவும் நல்லா அளவை கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கடைசி எண்ட் இருக்குது இல்லையா, இந்த 2 எண்டு இப்படி ஒன்றா வரணும். இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சைடு மடிப்பு இருக்கும். இப்படி ஃபோல்டராக இருக்கும். இப்படி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம துணியை எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கழுத்து கை மட்டும் நம்ம அதாவது பாடியோட அளவும் கையோட அளவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த துணி 2ம் கரெக்டாக வச்சுட்டு அளவு வச்சுட்டு நம்ம இதை இப்படி மறுபடி ஒரு ஃபோல்டராக நம்ம மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் அளவு கரெக்டாக நம்மளுக்கு வருமோ அந்த அளவுக்கு நல்லா சுருக்கம் இல்லாமல் மடித்து விட்டுக்கலாம். இப்போது இதோட பூ பார்த்தீங்கன்னா அந்த அதில் போட்டிருக்க அந்த பிரிண்டட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேர இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம இங்கே அளவு வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது அப்படியே கிராஸாக இருக்கும். அப்படியே அந்த டிசைன் மாறின மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் துணியை நம்ம கரெக்டாக வெட்டணும். அதுதான் இதில் உள்ளது. இப்போ இந்த மாதிரி செக்குடு மாதிரி இருந்தது அப்படின்னா இதை எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி ட்ரெஸ் தைக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்டட் இப்படி நேர்கோடெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இது நேர் வர்றதுக்காக நம்ம இந்த லைன் கரெக்டாக நம்மளுக்கு கழுத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதோட டிசைன் மாறக்கூடாது. கீழே அம்பர்லா எப்படி வேணாலும் மாறிக்கலாம். மேலே உள்ள இந்த லைன் வந்ததுனால தான் இது. இல்லை அப்படின்னா அது தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு. இப்போது இந்த கழுத்து பீஸுக்கு நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன் இதோட அளவு. இப்போ 2 கழுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுடிதாரில்
இப்படி வந்து அளவு சுடியோட எடுத்துட்டு இப்படி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்படி வந்து மடிச்சுக்கணும். மடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கும்போது இங்கே இவ்வளோ துணி வந்து மீதம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும்தான் மடிச்சிருக்கோம். அப்போது இதை வந்து மறுபடியும் நம்மளுக்கு மொத்தம் 4 வரணும் இல்லையா? 4 அப்படின்னா முன் பீஸு பின் பீஸு 2 வரணும். அப்போ இது வந்து 4ஆக மடிக்கணும். இப்போ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கழுத்து பீஸ் வெட்டும்போது கரெக்டாக இது வந்து இந்த நேர்கோட்டில் இருக்கும். இப்போ நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக தான் வருது. அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு இதோட அளவு வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கணும். அளவு சுடிக்கு தான் இது. எனக்கு வந்து அளவு சுடி வச்சு வெட்டுறது ரொம்ப சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு ஃபேவரட் சுடி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிற சுடியை வந்து நல்லா கரெக்டாக ஃபிட்டாக அளவு இருக்குது அப்படின்னா அதை வச்சு நாம் இது மாதிரி தைச்சிக்கலாம். இப்போது கடைசியில் இது எண்டில் வந்து இதை வந்து முன்ன பின்ன இருக்கிறத சமமாக வெட்டி விட்டுக்கலாம். இப்போ வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம என்னதான் இப்போல்லாம் வந்து கடையில் அம்பர்லா சுடி நம்ம வாங்கி போட்டாலுமே இந்த இப்போல்லாம் வந்து மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரில் வச்சு தான் கொடுக்குறாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா நம்மளை இன்னும் கொஞ்சம் குண்டாக காட்டும். ஆனால் இது மாதிரி எந்த ப்ரில்லும் இல்லாமல் நேரடியாக நம்ம வந்து போட்டுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பாடி வந்து கரெக்டாக காட்டும். இந்த சுடி வந்து கரெக்டாக காட்டும். ஆனால் வந்து மற்ற சுடியெல்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து உடம்பை வந்து அதிகம் பண்ணி காட்டும். நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கணும். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அளவே வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ தையலுக்கு வந்து எனக்கு வந்து துணி பத்தலை. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்து இந்த கைக்கு உள்ள எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. அப்போ ஸ்டிச்சிங்க்கு நம்மளுக்கு வந்து துணி பத்தாது. இப்போ இது கழுத்துக்குள்ளையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். பாடிக்கும் இங்கே முன்னாடி எல்லாமே கரெக்டாக வந்துடும். அந்த கையிலேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அகலம் வந்து அகலமாக இருக்கும் இல்லையா? ஷோல்டர் அகலம் வந்து எப்போதுமே அகலமாக இருக்கும். அப்போ நம்ம ஹிப்பு அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ஹிப்புக்கு நம்மளுக்கு துணி இருக்குது. அப்போது நம்மளுக்கு அந்த ஷோல்டர் வந்து அகலமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா துணி பத்தாமல் இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா இந்த லைன் வந்ததுனால தான். லைன் வரல அப்படின்னா நம்ம குறுக்கால மடித்து தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து வரும். இதில் லைன் இருக்கிற துணி அப்படிங்கிறதுனால தான் அந்த டிசைன் மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கழுத்து வந்து நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து தையலுக்கு விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டிச்சிங்கோட அளவு வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் கழுத்தோட அளவு வந்து இந்த இடத்துல இருக்குது. சரியா? இப்போது ஃப்ரண்ட் கழுத்தோட அளவு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட் கழுத்தோட அளவு வந்து இங்கே இருக்குது. பேக் கழுத்தோட அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு வந்து கம்மியாக கீழே இருக்குது. அப்போது இதுதான் இதோட அளவு. ஓகேவா? இப்போ இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் அப்படியே ரவுண்டாக இந்த கழுத்தோட அளவு வச்சு அப்படியே வந்து ரவுண்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இது ஓகே. அடுத்து வந்து இங்கே ஃப்ரண்ட் இது இருக்குதா, அது கடைசியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஷோல்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங்க்கு நேராக நம்ம ஷோல்டர் தையல் போட்டிருக்கோம்ல, இதுக்கு பக்கத்தில் இப்போ வந்து கோடு போட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே போல் இந்த கழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கழுத்தோட அளவு மட்டும் கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மறுபடி இந்த இடத்துல ஒரு இன்ச்சு அல்லது அரை இன்ச்சு, ஒரு இன்ச்சு எடுத்துக்கோங்க. அதான் வந்து நம்மளுக்கு முன்ன பின்ன வந்தாலும் கரெக்ட் அந்த கழுத்து வந்து அகலமாக போகாது. இல்லை அப்படின்னா நம்ம தச்சு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அகலமாக விரிஞ்சிட்டு போயிடும் கழுத்து. அப்போ ஷோல்டர் வந்து இறங்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் இது.
அப்போது இதோட அளவு இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையோட அளவு. இப்போ கையோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இப்போது இதோட அளவோட மார்க்கு இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து இதுக்கு மேலே 1 இன்ச்சில் பண்ணணும். அப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது கீழே வந்துடும். இதுதான் இதோட அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்போட அளவு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்போட அளவு வந்து இங்கே இருக்குது. இங்கே கரெக்டாக நம்ம வந்து இந்த துணிக்கும் கரெக்டாக வந்து மடித்து வச்சுக்கணும். இப்போ இந்த இடுப்போட அளவு நல்லா இழுத்து பிடிச்சு இப்படி வச்சுக்கிட்டு, இப்போ இதோட ஸ்டிச்சிங் பண்ணியிருக்க இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கீழே இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ முன்னாடி உள்ள அளவு வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம மேல் போர்ஷன் பின்னாடி உள்ளதுக்கும் நம்ம முன்னாடி பாடிக்கும் உள்ள அளவு வந்து நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போது இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்போட அளவு இதுதான். இப்போ நம்ம கட் பண்ணுற துணி வந்து கிட்ட கீழே வந்து ஒரு இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு போதும். இல்லை நம்ம பிரித்து போடணும் அப்படின்னா கூட 1 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். அதே போல் தான் இந்த கழுத்தோட அளவு. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கோடு வந்து இது தையலோட அளவு. அப்போ 2வது கோடு போட்டோம் இல்லையா, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டு இந்த கோடையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து கழுத்தோட அளவு. இப்போ இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்து கையோட அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். 1/4 சரிங்களா? 3/4. இப்போ இதுதான் இதோட அளவு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கையை வந்து கரெக்டாக வந்து அப்படியே வளைவாக இப்படி கொண்டு போய்க்கணும். இதை நம்ம வந்து இப்போ கரெக்டாக வெட்டிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்தோட அளவு, இது வந்து பின் கழுத்தோட அளவு. இது வந்து துணி உள்ளே இருக்குது, அதனால நம்ம வந்து கடைசியில் வெட்டி காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் கழுத்தோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ரண்ட் கழுத்தோட அளவு. இது வந்து கழுத்து அளவுலேருந்து எடுத்த அளவு. இது நம்ம வந்து 1 இன்ச் வந்து முன்னாடி, அதாவது தச்சு நம்ம கொண்டு வருவோம் இல்லையா, அதோட அளவு தான் வந்து இந்த அளவு. அவ்வளோதான். இப்போது ஷோல்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு நம்ம வந்து விட்டுருந்தோம். இப்போ இங்கேருந்து தான் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ இங்கேருந்து நம்ம வந்து இதை இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பாடியோட அளவு எல்லாமே சரி கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வெட்டும் போது இப்படி கொஞ்சம் வந்து இருங்க, இங்கே வெட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே வளைவாக வெட்டுங்க. அதுதான் அந்த அம்பர்லா வந்து கரெக்டாக அந்த ஹிப்பு வந்து உட்காரும்போது நல்லா வந்து ஃபிட்டாக வந்து உட்காரும், தூக்கிட்டு இல்லாமல். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுல இருந்தே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2வது பீஸுக்கு கீழே தான் கட் பண்ணணும். அதை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நம்ம தச்சு திருப்பும் போது கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹிப்பை வெட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த கையோட அளவு, இதை வந்து இந்த மாதிரி வெட்டிக்கலாம். நிறைய பேர் நான் போடுற சுடி வந்து நல்லா அழகாக இருக்குக்கா, எப்படி நீங்களே தச்சு போடுறீங்களெல்லாம் கேட்டீங்க. எங்கே எடுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் தான் சொன்னேன் அப்படி தச்சு தான் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் பல வருஷம் ஆச்சு அந்த சுடியெல்லாம் தச்சு. அதெல்லாம் பாருங்கள், லைனிங்கே இல்லாமல் தான் இதெல்லாமே தைச்சேன். இத்தனை வருஷ காலமும் இது வந்து உழைக்குது. லைனிங் போடுறது என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லைனிங் போடுறது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம முன் பீஸு பின் பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும் இல்லையா, இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி கட் பண்ணி விட்டுலாம். ஏன்னா இந்த பக்கம் தான் ஸ்டிச்சிங் வரும், நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸு பின்னாடி கழுத்துக்கு உள்ளதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ரெண்டும் ஒரே அளவாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன்ல. இப்போ இதுக்கு ஷோல்டருக்கு வந்து நம்மளுக்கு துணி பத்தாது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஜாயிண்ட் போடணும். அதை நான் ஜாயிண்ட் போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இது வந்து வரும். இப்போ முன்னாடி கழுத்து ஓகே, அதுக்கப்புறம் பின்னாடி கழுத்து ரொம்ப ஈஸி. நான் சொல்லி கொடுக்கறது கூட உங்களுக்கு நிறைய பேசுகிற மாதிரி கூட தெரியல, ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போது இங்கே இருக்குது இதோட கழுத்தோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா பேக் கழுத்தோட அளவு வந்து இங்கே இருக்குது. பேக் கழுத்தோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அப்போ நான் வந்து 1 இன்ச்சு வந்து ஒரு அரை இன்ச்சு மேலே தான் இது பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி இங்கேருந்து நான் துணியில் வந்து ஸ்டிச் பண்ணி இப்படி கொண்டு வரும்போது எனக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக வரும். அந்த பின்னாடி கழுத்து வந்து நல்லா ப்ளவுஸ் கழுத்து மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் வந்து ஷோல்டரோட நம்ம வந்து கழுத்தோட சேர்த்து போட்டாலும் அம்பர்லால கொஞ்சம் வந்து முதுகு இறக்கமாக போடுறோம் அப்படின்னா நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ முன் பீஸு பின் பீஸு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து அம்பர்லாவுக்கு கட் பண்ணலாம். ஷார்ட் பீஸ் காணாம். இப்போ இதில் வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். பேக்கு இது வந்து ஃப்ரண்ட். அப்படி எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழப்பாது. ஏன்னா இது கழுத்து வந்து முன்னாடி கழுத்து வந்து மேலே ஏற்றமாக இருக்கும், இது பின்னாடி கழுத்து வந்து இறக்கமாக இருக்கும். அதனால தைக்கும் போது நம்மளுக்கு குழப்பமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கழுத்து பீஸு ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு நம்ம வந்து வெட்டணும்ல. அதே மாதிரி நாலாவே நம்ம வந்து ஃபோல்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு மடிப்பு, இது வந்து 2வது மடிப்பு. இப்போ வந்து 4ஆக மடிச்சிட்டோம். ஒரு துணியை வந்து 4ஆக மடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இப்போ நம்ம வந்து வெட்டணும் இல்லையா, அப்போ இந்த துணி வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நேராக வெட்டிக்கலாம். ஓகேவா? வெட்டி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைக்கு வந்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து குட்டி கை தான், ரொம்ப பெருசு இல்லை. நம்மளுடைய எப்போது ப்ளவுஸ் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு கை தான். இப்போ இதில் வந்து இந்த 4 துணியும் ஃபோல்டராக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், ஓப்பன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுட்டு நம்மளுடைய மடிப்பு இருக்குதுல்ல, இந்த கை மடிப்பு ஷோல்டர் மடிப்பு, அதை ரெண்டையும் சேர்த்து இப்படி வந்து வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து நம்ம துணி விட்டுறணும். ஒரு நிமிஷம். இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக நம்ம மடிச்சும் தைச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா பைப்பிங் கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதோட அளவு வந்து நான் கோடு போட்டு வச்சுட்டேன். இது கீழே நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்காக இப்போ நம்ம வந்து கையோட அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். இதுக்கு நம்ம கைக்கு வந்து துணி கரெக்டாக இருக்குது, ஏன்னா வந்து இதுக்கு ஜாயிண்ட் எல்லாம் தேவையில்லை. ஹிப்புக்கு நம்மளுக்கு ஷோல்டருக்கு மட்டும் தான் அகலமாக இருந்ததுனால துணி வந்து தேவைப்படும், அங்கே மட்டும் நம்ம ஜாயிண்ட் வைக்கலாம். அது எப்படி நான் தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையோட அளவு வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ இந்த கோடு நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் நம்ம கையோட அளவு, இதோட முடிஞ்சிடும். இது கீழே நம்ம பைப்பிங்கோ மடிப்போ வச்சு நம்ம என்ன வேணாலும் இந்த இதுக்குள்ளே நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இதோட அளவு இந்த கோட்டில் கொண்டாந்து வச்சிடணும். வச்சுட்டு இப்போ ஷோல்டரோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா கையோட அளவு, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இதோட அளவு இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எண்டு கீழே வந்து அடியில் கையோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு கை வந்து ரொம்ப குட்டையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆகலாம் அப்படின்னா நம்ம இந்த கோட்டை கொஞ்சம் வந்து மேலே ஏற்றி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த கையோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். இதுதான் கையோட அளவு.
ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து கையோட அளவு வெட்டணும் அப்படின்னா இந்த அளவு தான் கை இருக்கும். அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் மேலே ஏற்றியே தைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு கை கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போட்ட கோடே பாருங்கள் கரெக்டாக 1 இன்ச் இருக்குது. ஏன்னா இதை வந்து ஸ்டிச் பண்ணி எனக்கு பழக்கம், கண் பார்வையிலே நான் எல்லாம் பண்ணிடுவேன். பெரும்பாலும் அளக்கவே மாட்டேன், அப்படியே என்ன கண் பார்வை தான் அப்படியே செஞ்சுருவேன். இப்போ இந்த மாதிரி தான் இந்த 1 இன்ச்சு இந்த கோட்டுக்குள்ளே இப்படியே வர்ற மாதிரி, இதுதான் இந்த கையோட அளவு. சரிங்களா? இப்போ எனக்கு இப்போ தைக்கிறதுக்கு இங்கே 1/2 இன்ச்சு எனக்கு போதும். ஏன்னா வந்து ஒரே ஸ்டிச் தான் கொடுப்போம் அப்படிங்கிறப்போ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு போதும். ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஹைட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகம் பண்ணுறேன், அதுக்காக நான் அப்படி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்கும், இதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போது கைக்கு ரெடி பண்ணிட்டோம். இது தைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி கழுத்து இருக்குது இல்லையா இந்த துணியில், இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இது இருக்குதுல்ல, இங்கே வந்து இந்த ஷோல்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்மளுக்கு வந்து ஒரு சுருக்கம் வரும். இந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தைக்கும்போது வந்து ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் போட்டுருணும். இதில் நான் இப்போவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா பேக் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுருக்கம் வந்து வராது. இப்போ இது ரெண்டையும் கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு, முன்னாடி பின்னாடி வரக்கூடாது, கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து லைட்டாக ஒரு அப்படி ஒரு வளைவில் இப்படி ஒரு கட்டிங் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முன்னாடி வந்து நம்ம கைக்கிட்ட வந்து சுருக்கம் வரும் இல்லையா, அது வந்து வராது, ரொம்ப நீட்டாக இருக்கும். பின்னாடி உள்ளதுக்கு தேவையில்லை. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே கொடுப்போம். ஏன்னா வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பாடிக்கு வர்ற பீஸ்லையும் வந்து இது மாதிரி வந்து கட்டிங் பண்ணுவோம். அதே போல் கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் பண்ணுவோம். ஆனால் சுடிக்கு வந்து அப்படி தேவையில்லை. நம்ம வந்து இந்த பாடி பீஸ்லேயும் வந்து லைட்டாக நம்ம கட்டிங் போட்டாவே போதும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அம்பர்லா கட்டிங்க்கு வரப்போகிறோம். இப்போ இதை வந்து இந்த துணியை வந்து கொஞ்சம் நேரம் வச்சு மடிச்சுட்டு நான் வந்து இப்போ இந்த கைக்கு வெட்டின அளவோடு பார்த்தீங்கன்னா இந்த துணி இப்படி இருக்குது இல்லையா, இப்போ இதை வந்து நம்ம நேராக கட் பண்ணிக்கலாம். இந்த துணியெல்லாம் கழுத்து பீஸுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து எப்போதுமே துணியை மட்டும் வேஸ்ட் பண்ணவே கூடாது. தேவைன்னு அப்படியே எடுத்து வச்சுக்கணும். குட்டி பீஸாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்டு பண்ணணும். இப்போ வந்து துணியை வந்து இந்த மாதிரி நல்லா அகலமாக ஃபோல்ட் பண்ணணும். இது 2 ஜாயிண்ட்டையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் மடிக்கும்போது அந்த மடிப்பு வந்து நம்மளை பார்த்து இருக்கணும், அந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த 2 ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து கீழே இருக்கும். இப்போ நம்மளை பார்த்தது மாதிரி இப்போ இது மாதிரி மடிச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னா இந்த கார்னரையும் ஒன்று சேர்த்திடணும். ஒன்று சேர்த்தி கரெக்டாக கொண்டு வரணும். இந்த கீழே உள்ள இந்த ஓப்பன் ஏரியா வந்து கீழே போகிற மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. வந்து துணி வந்து சுருக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். எனக்கு கட்டிங் பண்ணுற டேபிள் இருந்தது அப்படின்னா இப்போது நீட்டாக உங்களுக்கு தெரியும். கீழே வச்சு தான் நான் பண்ணுறேன். இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மூளை வந்து இப்படி வரணும். பெண் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சுடிதார் வந்து கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாவே
அவங்களுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும். இதே மாதிரி நம்மளுடைய சாரீஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணாத சாரீஸ்லாம் இருக்குல்ல, அதில் இப்போ நான் வந்து உடம்புக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம அப்படி பண்ண முடியாது. இது வந்து நேர் கட்டிங் அம்பர்லாம் போட்டோம் அப்படின்னா தான் அந்த மாதிரி பண்ண முடியும். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு கட்டிங் இல்லை, மேலே மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். இது இப்படி தான் வரும், ஆனால் தெரியாது போடுறப்போ. இப்போ நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம கட் பண்ண பீஸ் இருக்குது இல்லையா, உடம்புக்கு கட் பண்ணோம் இல்லையா, அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு வரணும். இந்த அளவும் இந்த கட் பண்ண அளவும் இது அளவும் இந்த துணியோட கீழே உள்ள பாட்டமோட அளவும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு துணி வந்து இங்கே வந்து பத்தாமல் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து இன்னும் இழுத்து இப்படி கீழே வச்சுக்கிறேன். இப்படி கீழே வச்சேன் அப்படின்னா இங்கே உள்ள அந்த எனக்கு இந்த ஜாயிண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ எனக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குது அம்பர்லாவுக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து அம்பர்லாவுக்கு குறித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து அளவு வந்து இதுதான் நம்ம வந்து எடுத்த அளவு. இதுக்கு மேலே வந்து 1 இன்ச் போட்டுக்கோங்க. கீழே போடக்கூடாது, மேலே போட்டுக்கோங்க. இதுதான் இப்போ இதோட அளவு. இப்போ இங்கேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுடிதாரை வந்து இந்த அளவோட அந்த கீழே பாட்டமோட அளவு வந்து நம்ம அளக்க போகிறோம். இப்போது இதோட ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோட்டில் கரெக்டாக இதோட அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழ் பாட்டம் வந்து தெரியுதா, இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இப்போ என்னாச்சு அப்படின்னா இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இதோட எண்டு வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. இதோட லென்த்து உங்களுக்கு இன்னும் லென்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கீழே வச்சுக்கலாம். இல்லை இதே லென்த்து போதும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இதோட மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுலேருந்து நம்ம மேலே வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ஜாயிண்ட்டு, அந்த அளவுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லென்த்து வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே கீழே வந்து அப்படியே வந்து இது பண்ணணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து இதை கரெக்டாக இப்படியே கொண்டு வந்துடுங்க. இங்கே வந்து துணி பத்தாது, இங்கே கீழே வந்து நம்ம ஜாயின் தான் கொடுக்கணும். ஏன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜாயின் கொடுத்துருப்பேன். அப்புறம் இங்கே வந்து ஹிப்போட அளவு நான் வந்து காட்டுறேன், பக்கத்தில் காட்டுறேன். இப்போ ஹிப்போட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. அப்போ இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணணும், இதோட இது நல்லா நம்ம வந்து அந்த ஃபோல்டர் வந்து நல்லா எடுத்து விட்டுறணும் துணி. அப்போ தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட முடியுது. ஆனால் நம்ம வந்து இப்படியே நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு விட்டுக்குவோங்க. இப்போ இதுதான் இதோட அளவு. இதுலேருந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ கீழே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு துணி இருக்காது. இப்போ இது வந்து இப்படி வரும், இந்த கார்லிங் அப்படி வரும் இல்லையா, இது துணி இருக்காது. அப்போ நம்ம இதுக்கு மட்டும் ஜாயின் போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இடுப்புல இருந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ துணியை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இந்த இடுப்போட அளவு இது கட் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா இப்படி லைட்டா வளைவா தான் கட் பண்ணணும். ஏன்னா அதுலயும் நம்ம வளைவா தான் வந்து
இடுப்போட அளவுக்கு நம்மளுடைய உடம்புல அளவு எடுத்தோம் இல்லையா, பாடி அளவு. அப்போ அதில் என்ன பண்ணியிருக்கோம், வளைவாக தான் கட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் லைட்டாக வளைவாக கட் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து அழகாக உட்காரும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு துணி இருக்குது சரிங்களா. இப்போ நான் வந்து அதில் வந்து கீழே வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஜாயின் போடணும். இந்த அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட்டிங் பண்ணுறப்போ நான் வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறத வந்து அப்படியே நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதாவது துணி பத்தாது. இப்போ இதுக்கும் நான் வந்து ஜாயின் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துணிகளை வந்து பத்தாவது துணிகள் கட் பண்ண துணிகளை வச்சு தான் இந்த துணிகளெல்லாம் வச்சு ஜாயின் கொடுத்துக்குவேன். இப்போ இதில் ஒரு ஜாயிண்ட்டு, இதில் ஒரு ஜாயிண்ட்டு, கீழே ஒரு குட்டியாக லைட்டாக ஒரு ஜாயிண்ட்டு, அவ்வளோதான். அம்பர்லா கட்டி முடிஞ்சுது. இதுதான் நம்ம அம்பர்லா சுடிக்கு வந்து கட் பண்ணுறது. ரொம்ப ஈஸி தான். இது வந்து முன்னாடி உள்ளது, இது வந்து கைக்கு உள்ளது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி போர்ஷன். அதுக்கப்புறம் இது வந்து கைக்கு உள்ளது. இவ்வளோதான் அம்பர்லா கட்டி. ரொம்ப ஈஸியாக அளவு சுடியை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. இதோட ஸ்டிச்சிங் வந்து நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான். கை பீஸு, இடுப்பு பீஸு அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இது 4 முடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக தெரியும். இது வந்து கை பீஸ். இவ்வளோதான் அம்பர்லா கட்டிங். சூப்பராக நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேனோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அது மாதிரி உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இந்த கட்டிங் இருக்கும். இது ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு ஜாயிண்ட் பீஸ் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த சுடியை வந்து இன்னுமே வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரி தான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, பிள்ளையார்கிட்ட வேண்டுறேன் சீக்கிரம் வந்து அம்பர்லா சுடி கட் பண்ணி வீடியோ கொடுங்கன்ட்டு. நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்க்குறக்கே பார்த்தீங்க அப்படின்னா அம்பர்லா மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா சுடி. இது வந்து இப்போது டபுள் எக்ஸல் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 3 மீட்டர் தான் எடுத்திருந்தேன். 4 மீட்டர்னா இன்னும் துணி வந்து ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.